நீதிமொழிகள் புத்தகம் பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் என்னவா? பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்டத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். போதும். எப்படிப்பட்டவனா இருப்பானா? கூர்மையான அம்புக்கு ஒப்பானவனா. இவன் யாரு? பொய் சாட்சி, பொய் சொல்லுகிறவன். இன்னொருத்தரை குறித்து சொல்லுது என்ன? சங்கீதம் 64:4 எடுத்து வாசிங்க. மறைவுகளில் இருந்து உத்தமர்கள் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நானேற்றுகிறார்கள். எப்படி இருப்பாங்களா? மறைவுகளை எங்க ஒழிச்சுக்கிட்டே இல்ல. ஒருத்தன் குறித்து சொல்லும் போது அவன் உத்தமன், ஆனா அவங்க குறித்து எப்படி பேசுவாங்க? கசப்பான வார்த்தைகளை அவங்களுக்கு தெரியாமல் இன்டைரக்டா என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க கிட்ட பேசுவாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. இது ரெண்டு மட்டும் உங்கள் முன்னே வைக்க நான் என்ன பண்றேன், விரும்புகிறேன். ஒன்று பொய்யான வார்த்தைகள், பொய் சாட்சி. ஹல்லேலூயா. இன்னொன்று கசப்பான வார்த்தைகள். இது ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னு சொன்னா கூர்மையான அம்புக்கு ஒப்பானவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏன் சொன்னா இவங்கள் தேவன் படைக்கல என்று நம்ம சொல்ல முடியும்? இல்லை, இவர்களையும் தேவன் தான் படைத்தார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 54 அதிகாரம் 16 வசனம். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியை காண ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குறவனை நான் என்ன பண்ண சிருஷ்டித்தேன். ரெண்டு பேரு. ஆயுதத்தை செய்யறவனையும் நான் தான் படைச்சேன், அந்த ஆயுதத்தை கொண்டு நிக்கிரகமாக்குகிறவர், அழிக்கிறவனே நான் தான் படைச்சேன். ஹல்லேலூயா. அப்ப இவன் வாயில இருந்துதான் என்ன வரும்? ஒரு குடும்பத்தையோ இல்ல ஒருவனையே நிக்கிரகமாக்கும்படி, இல்ல அவனை கீழே தள்ளும்படி கசப்பான வார்த்தைகள், பொய்யான காரியங்கள், இதெல்லாம் மனுஷனுடைய வாயிலிருந்து பிறக்கிறது. ஒவ்வொன்றும் என்னவா? ஒரு கூர்மையான அம்புக்கு ஒப்பாக வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொல்லிட்டு, அதே 17 வசனம் பாருங்க. 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. யார் உருவாக்குறது? மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விரோதமாக ஆயுதத்தை முதல்ல சொல்லிட்டார் ஆண்டவர். யாரு? கொல்லனையோ நெருப்பு ஊதி ஆயுதத்தை உருவாக்குகிறவன். அந்த கொல்லனையை நான் படிச்சேன், அந்த ஆயுதத்தை வைத்து நிர்மூலமாக்குறதுமே நான் படிச்சேன். ஆனால் வேதம் தெளிவா சொல்லுகிறதான காரியம் என்ன? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டதான எந்த ஆயுதம் என்ன பண்ண முடியாது? வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. அது கசப்பான வார்த்தையா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, மற்ற எந்த காரியமா இருந்தாலும், உனக்கு விரோதமாய் பேசுகிற எந்த காரியமா இருந்தாலும் என்ன பண்ண முடியாதா? அது வாய்க்காதே பண்ணுமா. ஏன் சொன்னா வேதம் சொல்லுகிறது தெளிவாக, மனுஷன் உருவாக்குகிறதான ஆயுதம் ஒருவேளை கூர்மையா இருக்கலாம், அவருடைய வார்த்தை கூர்மையா இருக்கலாம், ஆனால் அவனுடைய வார்த்தையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை அதிக கூர்மையானது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் பாருங்க என்னவா? சகரியா 9:14 பார்க்கிறோம். அவர் பட்சத்தில், அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு எப்படி இருக்குமா? மின்னலை போல புறப்பட்டு வருமா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய பேச்சுக்கள், மனுஷனுடைய தீமையான காரியங்கள் உன்னை நோக்கி வருகிறதான வேலையில இன்னொன்றும் புறப்பட்டு வரும். எது? ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழுப்புகிறதான அந்த ஆயுதத்தை மேற்கொள்ள தேவனிடத்திலிருந்து என்ன வருமா? புறப்பட்டு வருமா? தேவனுடைய வார்த்தை. எப்படியா? மின்னலை போல. மின்னலை பார்ப்போம் எப்படி? ஒரே ஒரு செகண்ட் தான். ஹல்லேலூயா. மின்னது எவ்வளவு இருக்கா? மணிக்கணக்கா இருக்காது, ஒரு செகண்ட். அப்போ தேவனுடைய அந்த அம்பானது எப்படி வருமா? மின்னலை போல. அது என்ன பண்ணும்? புறப்பட்டு வரும். அந்த மின்னலை போல புறப்பட்டு வருகிறதான ஆயுதம் உனக்கு விரோதமாய் எழுப்புகிறதான காரியத்தை நிர்மூலமாக்கும்படிக்கு, அதை அழிக்கும்படிக்கு, அதை ஒழிக்கும்படிக்கு தேவன் என்ன பண்றாரு? அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப மனுஷனுக்குள்ள ரெண்டு காரியம் இருக்குது. என்ன?
கசப்பான காரியங்கள் இருக்குது, பொய்யான காரியங்கள் இருக்குது. இவைகள் எல்லாமே அம்புதான். அதை மேற்கொள்ளணும்னு சொன்னா அல்லேலூயா தேவனுடைய அம்பால தான் என்ன பண்ண முடியும். ரெண்டு காரியம். ஒன்று ரட்சிப்பின் அம்பு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் அழகாக எழுதப்பட்டதான காரியம். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் எடுத்தவங்க வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாருங்க என்னவா, சீரியாவினுடைய ராஜா எங்க வரான், இஸ்ரவேலின் மேலே யுத்தம் பண்ணும்படி வருகிறான். ஆனா என்ன சொல்றான்னு சொன்னா, யோவாஸ் இங்க அழகாக அங்க சொல்லப்பட்டதான என்ன ஒரு காரியம் பாருங்க. எலிசாவினுடைய நாட்களிலே 14ஆம் வசனம் பாருங்க. அவன் நாட்களிலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கடந்தான். எலிசா எப்படி இருந்தானா, வியாதியாய் மரணத்திற்கு ஏதுவான வியாதியா கடந்தான். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, யோவாஸ் சமாரியாவில் இருந்து இஸ்ரவேலின் ராஜா கலண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பையன் வரான். அவன் நாட்கள்ல நடந்ததான காரியம். அவன் ஓடி வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, யார் யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து, யார் மேல, சாவ புழைக்க இருக்கிறதான எலிசாவின் மேல விழுந்து அழுகுறான். அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு நீ எப்படி இருந்த, ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தேன் என்றான். இப்போ ஒரு பெரிய ஒரு நெருக்கம் வருது இஸ்ரவேலுக்கு, ஒரு நெருக்கம். அந்த ராஜா ஓடியாரான். இப்போ இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யத்துக்கு யாரு குதிரை வீரரும் ராஜாவா இருந்தான், யாரு, எலிசா. எலிசா சொல்றதுதான் நடக்கும். அப்படிப்பட்டவனே இங்க வியாதியாய் சாவுக்கு ஏதுவா படுத்துட்டு இருக்கிறான். அப்ப பாருங்க என்ன அவன் அழகா சொல்ற பாருங்க, என்ன அழகாக எழுதப்பட்டு அவன் 16ஆம் வசனம். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, ஹல்லேலூயா. அவன் தனியா செய்யல, இவன் சாக பழக இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆனா இஸ்ரவேலுக்கு எதிர்த்து வந்ததான சீரியாவின் படை எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணும் தெரியல. அப்ப அவனிடத்துல வரும்போது அவன் சொல்றான், வேற ஒண்ணும் இல்ல, நீ வில்லையும் அம்பு எடு, அதை நீ எடுத்து வைய அப்படின்னு சொல்லி அந்த வில்லுல வச்சு அம்பு வைக்கும் போது தன்னுடைய கை, யாருடைய கைய, எலிசாவுடைய கையை அவன் மீது வைத்து, கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னலை நீ தர, கிழக்கு இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது அந்த அம்பை விட்ட உடனே எலிசாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா, அவன் அம்பு பாருங்க, அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. ஹல்லேலூயா. முதல்ல என்னவா, நீ எய்ந்த, அவன் கையில் இருக்கும் போது அது கிடையாது. இவன் சொல்லி அவன் எழியும் போது அவன் சொன்ன வாயிலிருந்து அவன் பிறந்த வார்த்தை என்ன, இது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு, சீரியன் என்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. 2 காரியத்தை சொல்றான். இது ரட்சிக்கிற அம்பு, அது மட்டும் கிடையாது. இப்போ எந்த படை உனக்கு விரோதமா எழுப்பி வந்ததோ அந்த படையில் இருந்து ஹல்லேலூயா இவனை தப்புவிக்கிற ரட்சிப்பின் அம்பு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுமே. உன் கையில எது இருக்குதோ அதையே ஆண்டவர் தம்முடைய அம்பாக அவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் கையில எது இருக்குது, ஹல்லேலூயா, வேதம் தெளிவா சொல்லுகிறது. அவன் வெறும் அம்புதான் வைக்கிறான், ஆனா அவனுடைய வார்த்தை சொல்லுது என்ன, இது தேவனுடைய கையில் இருக்கிறதான ரட்சிப்பின் அம்பு. இது ஒருபோதும் தேவன் செய்ய நினைக்கிறது செய்யாம அது திரும்பி வரவே வராது. பாருங்க, ஹல்லேலூயா. எந்த ராஜாவுக்காக பயந்து யாரு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்தையோ அவர்கள் இடத்தில் இருந்த உன்னை காக்கிற இந்த ரட்சிப்பின் அம்பு என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, என்ன நமக்கு விரோதமாய் எழுப்புகிறதான எந்த காரியமாய் இருந்தாலும் கூட உன் கையில என்ன இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் என் கையில என்ன இருக்குதுன்னு சொன்னா ரட்சிப்பின் பாத்திரம் என்னிடத்தில் இருக்குது.
ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரம் இருக்குது. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண, உன்னை தொழுது கொள்ளும் போது எனக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியம் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவருடைய அம்பு கூர்மையானது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மற்ற உலகத்துல செய்கிற இந்த கொல்லன் செய்கிற அம்புலாம் கூட மங்கி போயிடும், துருபிடிச்சு போயிடும். ஆனா தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதான அம்பானது எப்படிப்பட்டதா? கூர்மையானது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்க ஒரு ஆயுதம் யார் கையில் இருக்குதுன்னு சொன்ன, நம்முடைய ஆண்டவருடைய கரத்துல தான். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி குறிப்பிடும் போது, அவர் உனக்கு இறங்குகிறார் என்று சொல்லும் போது, உனக்காக சில காரியங்களை உனக்கு விரோதமாய் பிசாசு செய்தாலும் சரி, பிசாசு மனுஷன் மூலமாய் செய்தாலும் சரி, தேவன் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் மின்னலை போல, அதனால்தான் தெளிவா சொல்லுது, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஏன் சொன்னா, இந்த ஆயுதங்களை பார்க்கிலும் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆயுதம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் இருக்கிறது கருக்கானது. அதுதான் உண்மை. அப்போ மனுஷனுடைய நிலை எப்படி இருக்குது? அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எப்படி? கசப்பானவைகள், பொய்யானவைகள், உத்தமர்களுக்கு விரோதமாக, நீதிமான்களுக்கு விரோதமாக இப்படியாக செயல்படுகிறதான சூழ்நிலையில உனக்கு வேதனை தான் வரும். இல்லை நான் சொல்லல. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் உன்னை மறப்பது இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது வடகொரியாவில் ஒரு கொடூரமான ஒரு சட்டம் என்னன்னா, தேவனை பத்தி பேசக்கூடாது, பைபிள் அங்க வச்சிருக்க கூடாது. ஒரு வாலிபன் வச்சிருக்கிறான். அந்த வாலிபன் அவங்க பாட்டி சொல்லி, அவங்க தாத்தா ஏன் செத்துட்டாரு, ஏன் இல்லைன்னு சொல்லும் போது, அவர் அந்த வேதாகமத்தை படிச்சதுனால அவர் கொண்டுட்டு போனாங்க. திரும்பி கொண்டுட்டு போனா திரும்பி உயிரோட வரவே மாட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய நிலை எங்க வடகொரியாவுல. அப்படி இருக்கும் போது அந்த பேரங்கிட்ட என்ன பண்ணாங்க, அந்த பைபிளை கொடுத்திருக்காங்க. எல்லாரும் மறைமுகமா என்ன பண்ணுவாங்க, பைபிளை படிக்க முடியும், மறைமுகமா தான் அதை மனப்பாடம் பண்ணணுமா. ஏன்னா பைபிள் எடுத்துட்டு போக முடியாது பாரு. 6 பேர் 7 பேர் உட்கார்ந்து ஒரு இருட்டு அறையில உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க, அதை மெதுவா சொல்லுவாங்க, அதை அவங்க காதுல கேட்டு மனப்பாடம் பண்ணி கொள்ளணும். ஏன்னா கையில வச்சிருக்க முடியாது பாரு. அப்ப மனப்பாடம் பண்ணுகிறத நீ என்ன பண்ண முடியும், நினைவுக்கு அதை கொண்டு வந்து என்ன பண்ண முடியும், ஆண்டவரோடு கூட பேச முடியும். இப்படிதான் அங்க நடந்ததான காரியம். அவன் காலேஜ் போகும்போது அவன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த பைபிளை அந்த பேக்ல வச்சுட்டு போயிருக்கான். அன்னைக்கு பார்த்து என்ன பண்ணிருக்கா, ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணாங்க, சோதனை பண்ணாங்க. அவ சோதனை பண்ணும் போது இது என்னன்னு கேட்கும் போது அவன் ஒண்ணுமே சொல்லல. அந்த பையன் கிழிச்சு பாக்குறாங்க. யாரு? அந்த சோல்ஜர்ஸ். கிழிக்கும் போது பார்த்தா பைபிள் இருக்குது. நியூ டெஸ்ட்மென்ட், புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணே இல்லை. அதை எடுத்த உடனே பார்த்துட்டாங்க. அவனுக்கு என்ன தண்டனைனா மரண தண்டனை. மரண தண்டனைன்னு சொன்னா துப்பாக்கியால தான் சுடுவாங்க. ஒரு பெரிய சோருக்கு பக்கத்துல நிக்க வச்சுட்டு இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், அதை நிறைவேற்றுகிற ஒரு தலைவன் நின்றுட்டு இருப்பான். இவங்க 3 பேர் சேர்ந்து 6 பேரும் ஒரே டைம்ல என்ன பண்ணணும், அவனை சுடுவாங்க. அப்ப கடைசியா கேட்கிறாங்க அவன்கிட்ட, உனக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, அப்ப அவன் சாவறதுக்கு முன்னாடி சொல்றான் என்னன்னு சொல்லிட்டு, எல்லாரும் என்ன பண்ணணும், தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் எனக்கு ஆசை. ஹல்லேலூயா. அவன் ஒண்ணுமே சொல்லல. சரி, ஒண்ணு அவங்க கடமையை நிறைவேற்றணும் பாரு, நிக்க வச்சு எல்லாரும் ஒரே டைம்ல சுடணும். 6 பேரும் சுடும் போது என்ன பண்ணல, இந்த டிகர் வேலை செய்யவே இல்லை, வேலை செய்யவே இல்லை. அவங்களுக்கு ஆச்சரியம். மிலிட்டரியில என்ன வச்சிருப்பான், சுடாத துப்பாக்கி வச்சிருப்பான், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது சுட்டு பாக்குறாங்க, சுடல. மறுபடியும் ட்ரை பண்ணாங்க, முடியல. உடனே இந்த 6 துப்பாக்கி வச்சுட்டு இன்னொரு 6 துப்பாக்கி எடுத்துட்டு வர சொல்லிட்டு மறுபடியும் வச்சு மறுபடியும் ஷூட் பண்ண, அதுவும் என்ன பண்ணல, வேலை செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டாங்க, மரண தண்டனையிலிருந்து விலக்கி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. காரணம் என்ன பாருங்க, அவனுடைய கடைசி விருப்பம் கூட என்ன, எல்லாரும் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த எங்க அந்த அதாவது மரண தண்டனை கொடுத்தாங்களோ அவங்களிடத்திலே சொல்லும் போது பாருங்க, அவனுக்கு விரோதமா எழுப்பினதான இந்த ஆயுதமே ஆண்டவர் வாய்க்காம பண்ணினார்னா பாருங்க, அது இப்ப நடந்ததான காரியம்.
ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுகிறது, நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. வாய்க்காமலே போகும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உனக்கு விரோதமாய் பேசுறவங்க, உனக்கு விரோதமாய் செய்கிறவங்க, உனக்கு விரோதமாய் பதிவு இருக்கிறவங்க, கண்ணீர் வைக்கிறவங்க, இவங்க எல்லாவற்றுக்கும் முன்பதாக தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவது என்ன? இந்த ஆண்டிலே தேவன் கொடுக்கிறதான இன்னொரு காரியம் என்ன? உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகவே. அவருடைய ஆயுதம் எல்லா ஆயுதங்களை பார்க்கிலும் கருக்குள்ளதாக இருக்கிறது என்பது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கிறோம். 19:15 புற ஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயில் இருந்து கூர்மையான பட்டயம் என்ன பண்ணுவா? புறப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழுப்புகிறோம் புறஜாதியா. உனக்கு விரோதமா எழுப்புறவனுக்கு எங்க இருந்து பட்டயம் வரும்னு சொன்னா, தேவனுடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு வரும் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்ப நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு யுத்தத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இவன் செய்தது என்ன? அம்பு மட்டும்தான் எய்தான். ஆனா அந்த ஊழியக்காரன் சொன்னா, நீ எய்கிறதான அம்பு என்ன தெரியுமா? ரட்சிப்பின் அம்பு. ஹல்லேலூயா. யாரிடத்திலிருந்து? உனக்கு விரோதமாய் எழுப்பி வந்ததான சீரிய தேசத்து ராஜா, சீரிய படையிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படி காக்கும்படிக்கு இந்த அம்புன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அதன்படியே அப்படியே நடந்தது. பாருங்க, நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதான காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டதான பட்டயம். ஹல்லேலூயா. அதுதான் பட்டயம். இந்த உலகத்தில் எத்தனை அம்புகள், எத்தனை பட்டயங்கள், எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய பட்டயமாகிய அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தைக்குரிய வல்லமை இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த ஆயுதத்துக்குமே கிடையாது. அதுதான் உண்மை. எந்த ஆயுதத்துக்குமே கிடையாது. அவரே நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பார்ப்போம். உபாகமம் புத்தகம் 33:29 பாருங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்படு. நல்லா கவனிங்க பாருங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு என்ன? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்திலே கிடையாது. உன்னை வீழ்த்துவதற்கு ஒப்பான ஆயுதம் இந்த உலகத்திலே கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் அர்த்தம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் யார்? ஆண்டவர். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் அவர்தான். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஹல்லேலூயா. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம், சகாயம் பண்ணுகிற கேடகம் எல்லாமே யாரா? ஆண்டவர். அப்ப உனக்கு விரோதமா ஏதாவது வாய்க்குமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அவரே உனக்கு எப்படிப்பட்டவரா? மகிமை உள்ள ஒரு பட்டயமாக இருக்கிறார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு தைரியம் இன்னைக்கு நமக்கு வரணும். எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும், எத்தனை பேர் எழுப்பினாலும் கூட எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவரே எனக்கு மகிமையின் பட்டயமாக அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. கேடகம் என்று சொல்லும் போது உனக்கு விரோதமாய் வருகிறதான காரியங்களை தடுக்கும்படி, தடுக்கிறது மட்டும் கிடையாது, அவருடைய பட்டயம் என்ன? விரோதமாய் அனுப்புகிறவனை வெட்டும்படிக்கு தேவன் என்ன பண்றார்? அவரே கேடகமாகவும், எப்படியா? சகாயம் பண்ணுகிற கேடகம். உனக்கு வருகிற ஆபத்திலே உனக்கு சகாயம் பண்ணுகிற கேடகம் யாருன்னு சொன்னா நம்முடைய தேவன் தான். ஆபிரகாமை அழைத்ததான் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். ஹல்லேலூயா. சகாயம் பண்ணுகிற கேடகம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கேடகம், உன்னை பெருக பண்ணுகிற கேடகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க தெளிவாய் சொல்லுகிறார் என்ன? அவரே மகிமையின் பட்டயம். இந்த உலகத்திலே உருவாக்கப்படுகிற, கொல்லனால உருவாக்கப்படுகிற பட்டயம் காயத்தை ஆற்றாது, காயம் உண்டாக்கும், மங்கி போயிடும். பலவானுடைய கையில் இருக்கிற அம்பரத்தூரில் இருக்கிற அம்பு அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்,
தீட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா தேவனுடைய பட்டயத்தை தீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சர்வ வல்லவருடைய பட்டயம் அது கூர்மையானது என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். இதுக்கு பட்டயம் தீட்ட வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. புதுசா அடிக்க வேண்டியதே இல்ல. அது எப்படியா வரும் சொன்னா ஒரு மின்னலை போல வரும். அது உனக்கு வருகிற ஆபத்து திடீர்னு சொல்லி ஐயோ ஒரே ஒரு செகண்ட் தான் தப்பிச்சுக்கிட்டேன் நீங்க சொல்லுவீங்க. ஆனா அந்த ஒரு செகண்ட் என்னன்னு சொன்னா அவரிடத்தில் இருந்து வந்து கூர்மையான ஒரு ஆயுதம் வந்து உன்னை மேற்கொள்ள வந்ததான காரியத்தை முறியடித்ததுதான் உண்மை. அப்ப பாருங்க, தேவனுடைய பட்டயம் என்று சொல்லும் போது இப்ப மனுஷர் செய்கிற பட்டயம் வந்து வெட்டதான் செய்யுமே தவிர வேற ஒண்ணும் செய்யாது. ஆனா தேவனுடைய பட்டயம் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது என்ன? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதா? ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் தான் நல்லா கவனிக்கணும். எந்த பட்டயத்திலும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பட்டயத்திலும். ஆனா இந்த பட்டயம் எப்படி இருக்குதா? கருக்கானதா இருக்குமா? இதை தீட்ட வேண்டியதே இல்லை. இது எப்பொழுதும் இருபுறமும் கருக்குள்ளதாவே இருக்குமா? அது என்ன செய்யும்? ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பட்டயம் எப்படிப்பட்டது? கசப்பான வார்த்தைகளை சொல்லுகிற உன்னுடைய இருதயத்தை குத்தி, ஹல்லேலூயா, மீண்டும் அந்த கசப்பான வார்த்தை உனக்குள்ளே தோன்றாதபடி, பொய் சாட்சிகளை பொய்யாய் சொல்லாதபடிக்கு, உத்தமர்களை வீழ்த்தும்படி நீ சொல்லுகிற பொய்யை சொல்லாதபடிக்கு இந்த பட்டயமானது எப்படி இருக்குமா? அது உருவ குத்தி, ஹல்லேலூயா, மீண்டும் அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு தடுத்து வகையறுத்து பிரிக்கக்கூடியது எதுன்னு சொன்னா தேவனுடைய பட்டயம் மட்டுமே தவிர இந்த உலகத்தில் வேறொரு பட்டயமே கிடையாது. ஹல்லேலூயா. ஊனைய கணுக்களை பிரிக்கக்கூடிய பட்டயம் அது. இது உலகத்தில் எவனாலும் உருவாக்க முடியாது. இந்த பட்டயம் எவனும் என்ன பண்ண முடியாது, செய்யவும் முடியாது. இது ஒரு மனுஷனுடைய ஆவியை பிரிக்கும், ஆத்மாவை பிரிக்கும், தேவையற்ற காரியங்களை பிரிக்கக்கூடிய காரியம். முதல்ல என்ன? அது குத்துனது. ஹல்லேலூயா. கூர்மையான பட்டயம் அது, தேவனுடைய வார்த்தையானது. அது குத்தி அது என்ன செய்யும்? பிரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் உலகத்திலே உருவாக்கப்படுகிறதான அந்த ஆயுதம் வந்து முன்ன என்ன பண்ணும்? அழிக்கிறதுக்கு வருமே தவிர, ஆனால் தேவனுடைய பட்டயமானது நம்மை பாதுகாக்கும்படி, தேவனுக்கு முன்பதாக நிலை நிறுத்தும்படி, ஆயத்தப்படுத்தும்படி, தடையாய் நிற்கிற எல்லா காரியங்களையும் அது வெட்டும்படிக்காக தேவனாலே கொடுக்கப்படுகிறதான வார்த்தையும் கூட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன, அவரே நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? கேடகமாகவோ சாதாரண பட்டயம் கிடையாது, மகிமையின் பட்டயமாக அவரே நமக்கு இருக்கிறபடியினால நம்ம எதை குறித்தாவது நம்ம கவலைப்படுறோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 13 இருந்து 17 வரை பாருங்க. தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா, அது நம்முடைய ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ உன் தலைக்கு நேரம் வருதுன்னு சொன்னா தேவனுடைய பட்டயமாகிய அந்த வார்த்தை உனக்கு தலை என்ன இருக்குதா? தலை சீரா என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சுவிசேஷமாகிய பாதரட்சையினுடைய பட்டயம் அது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பட்டனை ஏன் வாய்க்காதுன்னு சொன்னா அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் பலனும் உள்ளபடியினாலே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில பலன் இருக்குது. அந்த வார்த்தை தான் உனக்கு விரோதமாய் வருகிறதான காரியங்களை நிர்மூலமாக்க அதுவே ஒரு பட்டயமாக மாறுகிறதை பார்க்கிறோம். மற்றவங்க அனுப்புவோம், ஒரு பட்டயத்தை தான் ஒரு பக்கம் வெட்டுவோம் போவான். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? பிரிக்கக்கூடியது எது? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். உலகத்தில் ஏதாவது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி, அணு ஆயுதமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை மிஞ்சி அந்த அணு ஆயுதம் கூட உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை ஒன்று சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன?
மகிமையின் பட்டயமாக அவரே எனக்குள்ளே இருக்கிறார். மகிமையின் கேடகமாக, சகாயம் பண்ணுகிற கேடகமாக, ஆசீர்வதிக்கிற கேடகமாக, சுகப்படுத்துகிற கேடகமாக, பலவீனத்திலே பலனை கொடுக்கிற கேடகமாக அவரே எனக்குள்ள இருக்கிறபடியினாலே எனக்கு விரோதமாய் வருகிற வியாதி என்கிறதான அம்பு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பலவீனம் என்கிறதான அம்பு என்னை மேற்கொள்ள முடியாது. பிரச்சனை என்கிறதான அம்பு என்னை மேற்கொள்ள முடியாது. பாவம் என்கிறதான அந்த அம்பு என்னை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, எல்லா ஆயுதங்களை காட்டிலும் பட்டயங்களை பார்க்கிறோம். அவருடைய பட்டயம் எப்படி இருக்குது? மிகவும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அது இரும்பையும் வெட்டும், எதவனாலும் வெட்டும், எதவனாலும் பிளக்கக்கூடிய ஒரே ஒரு பட்டயம் எதுன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. கடலா இருந்தாலும் கடல் வழிவிடும். ஆண்டவருடைய வார்த்தை கோலை நீ நீட்டுன்னு சொல்லும் போது கோலை கடலுக்கு நேராக நீட்டுகிறதான வேளையிலே தேவன் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டதான அந்த வார்த்தையின் அம்பானது அந்த தண்ணீரை பிளக்கும்படி, ஹல்லேலூயா, இந்த பக்கம் நுழையிறது என்ன பண்ணுச்சு? அது கடைசி வரை என்ன பண்ணது? அதை பிளந்து இந்த ஜனங்கள் அதிலே நடக்கும்படி தேவன் கிருபை செய்ததுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு முன்னால நின்றது எப்படி? செங்கடல் ஒரு பட்டயம் போல நிக்குது. ஆனா தேவனுடைய பட்டயம் என்ன? ஈஸியா அதை என்ன பண்ணுச்சு? ஹல்லேலூயா. அனாவசியமாக கடந்து போகும்படி தேவன் வழி ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதுதாங்க உண்மை. ஏன் சொன்னா அவருடைய பட்டயம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் மிகவும் நேர்த்தியானது, முதன்மையானதுன்னு சொல்லலாம். 1 யோவான் 4:4 வாசிக்கும் போது உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப ஆயுதம் பெருசா, எனக்குள்ள இருக்கிறவர் பெருசா? அந்த கொல்லன் உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்கப்படுகிற ஆயுதத்தின் மூலமாக நிர்மூலமாக்குகிறவன் பெரியவனா அல்லது எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா? ஹல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆயுதமும் வாய்க்காம போவதற்கு காரணம் என்ன? எனக்குள்ளே ஒரு பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு பெரியவர் இருக்கிறார். எந்த வியாதியை காட்டிலும் அவர் பெரியவர், பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் பெரியவர். அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இல்ல, அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படியாக இருக்கிறார்? வார்த்தையாக, அம்பாக இருக்கிறார், பட்டயமாக இருக்கிறார். இந்த பட்டயம் இல்லைன்னா நீங்கள் நான் என்ன பண்ணிருக்க முடியாது? இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? கசப்பு, பொய், பித்தலாட்டம், இது எல்லாமே சூழ்ந்து உருவாக்கப்பட்டதான ஒரு சரீரம் தான் நாம. ஹல்லேலூயா. மற்றவங்களை அழிக்க நினைக்கிறதான எண்ணங்கள் இருக்கும். மற்றவர்கள் முன்னேற முடியாதபடி தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், பொறாமை குணம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆயுதம், பிசாசு பயன்படுத்தக்கூடியதான ஆயுதம். இந்த ஆயுதத்தை மேற்கொள்ள தேவன் ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறார். அதுதான் என்ன? தேவனுடைய பட்டயம். ஹல்லேலூயா. அந்த பட்டயம் உனக்குள்ளே வருகிறதான வேளையில எல்லாவற்றையும் அது என்ன பண்ணுதா? அழகா சொல்லுது. என்ன? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். ஹல்லேலூயா. அங்கதான் கவனிக்கணும். உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஏன் வாய்க்காது போகுது அப்படின்னு சொன்னா, இந்த பட்டயத்துக்கு மிஞ்சி மேல ஒரு பலனுள்ள பட்டயம் வந்தாதான் உன்னை மேற்கொள்ள முடியும். அது கிடையவே கிடையாது இந்த உலகத்துல. காரணம் என்ன? மகிமையின் பட்டயமே அவர் எனக்காக இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இந்த பட்டயத்தை மிஞ்சி எனக்குள்ள என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஜீவனோடு தேவனுக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் நம்ம கூடி இருக்கிறோம் சொன்னால் அவருடைய வல்லமை உள்ள அந்த பட்டயம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஊடுருவி வந்தபடியினாலே இன்றைக்கு நாம் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். வியாதியா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், கடன் பிரச்சனை, கஷ்டங்கள் இருக்கலாம். இது எல்லாமே
நமக்கு விரோதமாய் எழுப்புகிறதான காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்ன, அது ஒரு போதும் உன்னை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன, அவர்தான் உனக்குள்ளே மகிமையின் பட்டயமாக, தேவனுடைய வார்த்தையாக. அல்லேலூயா. எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக உனக்குள்ளே அந்த வார்த்தை இருக்கிறபடியினாலே எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு பட்டயம் இருக்குது பாருங்க. அப்ப என்ன தேவன் விரும்புகிறது என்ன, முதல்ல ஆண்டவர் ஊழியத்தை செய்யும் போது, பிரசங்கம் பண்ணும் போது ஆண்டவர் ஆரம்பித்ததான காரியம் கலிலேயாவில மனம் திரும்புங்கள். என்ன இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது, சமீபமாய் இருக்குது. ஆனா அந்த சமீபமாய் இருக்கிறதுக்குள்ள நீ போகிறது, உனக்குள்ளே வரணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். ஆனா மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் என்ன பண்ணுவார், ரட்சிப்பின் அம்பு, ஹல்லேலூயா, அந்த கூர்மையான அம்பு எதெல்லாம் பிரிக்கும் சொன்னாரோ அந்த அம்பை வேறு விதமாக தேவன் மாற்றுகிறதை வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்க, வாசிங்க சங்கீதங்களின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க 12ஆம் வசனம் பாருங்க. 11ல தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் என்ன பண்ணுவாராம், என்ன பண்ணுவாராம், சினம் கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் பாவியாவே இருந்தாலும் அவன் மேல தேவனுடைய கோபம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, ஏன்னா அவன் மனம் திரும்பாவிட்டான், பாவி மனம் திரும்பாவிட்டால் அவன் தம்முடைய பட்டயத்தை என்ன பண்ணுவாராம், கருத்தாக்குவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க என்னவா, நீ மனம் திரும்பலன்னு வச்சுக்கோ, ஆனா என்ன பண்ணுவார், அவருடைய பட்டயத்தை இன்னும் கருத்தாக்குவார். ஏன்னு சொன்னாங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்துக்குள்ள ஒருத்தன் வரலன்னா ஆண்டவர் செய்யக்கூடியது அதுதான். பாருங்க, அழகா சொல்லுது என்ன, தம்முடைய பட்டயத்தை கருத்தாக்குவார், அவன் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ரெடியா இருக்குது. ஆனா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை எப்படியா மாத்துவாராம், அக்கினி அம்புகளாக்கினார். ஹல்லேலூயா. மனம் திரும்பல, மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா ரட்சிப்பின் அம்பு எப்படிப்பட்ட அம்பா மாத்துவார் ஆண்டவர், மறுபடியும் கருக்குள்ளதாய் என்ன பண்ணுவாரு, அதை மறுபடியும் கருக்குள்ளதாய் மாற்றி மனம் திரும்பாத பட்சத்தில் அதையே உனக்கு எப்படி மாற்றுவாராம், மரண ஆயுதமாக அவர் மாற்றுவாராம். அப்ப அந்த மரண ஆயுதம் என்று சொல்லும் போது அது எப்படிப்பட்ட ஆயுதம் சொன்னா, அது அக்கினி அம்புகளாக என்ன பண்ணுவாராம். ஹல்லேலூயா. என்ன பாருங்க ஆண்டவர், அக்கினி அம்புகளாக. அக்கினி வந்து கொண்டுச்சு எங்க, அக்கினி கண்டம் எங்க வந்தது, சோதம் குமார பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் எவ்வளவு அனுப்பினாரு, அக்கினி அனுப்பினார், கந்தகத்தை அனுப்பினார். ஏன், மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்கள் இதன் மூலமாக அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி, அநியாயமா யாரையும் அழிக்கிறவர் கிடையாது. அதே ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலே தேவன் விரும்புகிறதான காரியம் என்ன, நீ கசப்பானவனாக, உத்தமர்களை மோசம் போக்குகிறவனாக, அடுத்தவனுடைய ஆவிக்குரிய விஷயத்திற்கு தடையாய் நிற்கிறவனாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படி நீ இருப்பாயானால், உன்னை நீ மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர் என்ன பண்ணுவாரு, தம்முடைய அம்பை அவர் வேறு விதமாக மாற்றுகிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் தான் எல்லாமே, கொல்லனே அவர் தான் படைச்சாரு, அவன் ஆயுதத்தை உருவாக்கினா அந்த ஆயுதத்தை கொண்டு நிர்மூலமாக்குகிற வேற ஒருத்தனை அவர் தான் படைச்சார். ஹல்லேலூயா. ஆனா அந்த இருவரும் சேர்ந்து உன்னை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அந்த இருவரும் சேர்ந்து உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம் என்ன, அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி எப்படிப்பட்ட ஆயுதம் செய்தாலும் கூட தேவன் அதை நிர்மூலமாக்குகிற தேவன். எத்தனை பேர் அவங்க சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அடிக்கடி நம்ம சொல்லுவோம் என்ன, நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது எப்படி சொல்லுவோம், தேவனுடைய சுத்த கிருபை. நிர்மூலமாக்குவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனா நிர்மூலம் ஏன் ஆக
காணவில்லை சொன்னா, எனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஆயுதத்தையும் மகிமையின் பட்டயமாகிய அந்த ஆயுதமும் அந்த கேடகமும் நம்முடைய வழியே மாத்தி எனக்கு ஹல்லேலூயா எனக்கு பாதுகாத்து தேவ சமூகத்தில் நிற்குதுன்னு சொன்னா அதுதான் காரணம். அதனாலதான் ஆண்டு சொல்ல, உன்னை விட்டு நான் விலகல, உன்னை கைவிடலன்னு சொன்ன, நான் உனக்கு எப்படியா இருக்கிறேன், உனக்கு என்னென்ன சூழ்நிலையில் எப்படியாக உனக்கு விரோதமாய் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் நான் உனக்குள்ளே இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், காரியத்தை நான் நடப்பித்துக் கொண்டே இருப்பேன். நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. நீ செய்யக்கூடிய காரியம் என்ன? அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ என்ன பண்ணணும், தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆயுதம் பார்க்கிறதுக்கு தெரியாது, இந்த ஆயுதத்தை உன்னுடைய விரோதி பார்க்க முடியாது, உன்னுடைய எதிரியால பார்க்க முடியாது. மனுஷன் செய்கிற ஆயுதம் வேற, ஆனா தேவன் கொடுத்திருக்கிறதான ஆயுதம் வேற. இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் உலகத்திலே எந்த ஆயுதமும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதா இருக்குதா, கூர்மையானது நம்ம பார்த்தோம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, அதை வெளிப்படுத்தின ஒரே ஒரு வசனம் மட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஹல்லேலூயா. வேதம் பாருங்க, அழகாக சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன, 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்னவா, தேவனுடைய வார்த்தை. கோலியாத்தை பார்த்து எல்லாமே பயந்தான், கோலியாத்தை பார்த்து பின்னால ஓடலாம். ஆனா தாவீது என்ன பண்ண வந்து, ஹல்லேலூயா, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கத்தியினால ஈட்டியினால ரட்சிக்கிறவர் கிடையாது. ரட்சிப்பு எப்படி, என் கையில எது இருக்குதோ அதுதான் என்னை ரட்சிக்கிற அம்பாக தேவனால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீ கேடகத்தையும் அம்பையும் எதையோ தூக்கிட்டு வர, ஆனா நான் அப்படி வரல. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் சேனைகளுடைய கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை கொண்டு நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்ன, தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தபடியினாலே அவன் எடுத்ததான ஆயுதம் சாதாரண கல்லு, கல்லுதான். ஹல்லேலூயா. ஆனா அதுவே இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுப்பினதான அந்த ஆயுதத்தை ஒரே ஒரு கல்லினால என்னாச்சா, நிர்மூலமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை கோலியாத்துகள் எழுப்பினாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, தேவனுடைய பட்டயம் உன் கையில இருக்கிறதான வேலையில இதை மிஞ்சி ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஒருவனை மேற்கொண்டதாக சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறதை பார்க்கிறோம். அது இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. துப்பாக்கியால சுட முடியல. ஹல்லேலூயா. துப்பாக்கி வேலை செய்யல. அது காரணம் என்ன, மகிமையின் பட்டயம் அவனுக்குள்ளே இருக்கிறபடியினாலே அவனுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் எழுப்ப முடியல. பாருங்க, அதுதாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு அதுதான். இனி பிசாசு என்ன பண்ண முடியாது, எந்த ஆயுதத்தை கொண்டும் நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன, அவரே எனக்கு மகிமையின் பட்டயமாக, ஆயுதமாக, கேடகமாக இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் நான் ஒருத்தனுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.